தமிழ் செல்வி பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது அங்கு காரில் வந்த ஒருவர் ஒரு முகவரியை விசாரிக்கிறார். அந்த முகவரி தன் மாமா வீடு என்பதை அறிந்த தமிழ் அதிர்ச்சியடைந்தாலும் அவருக்கு வழி சொல்கிறாள். வந்தவர் யார் என்று தமிழ் விசாரிக்க அவர் ஒரு புகைப்படத்தை காட்டுகிறார். அதில் இருப்பவர்கள் ஐஸ்வர்யாவும் அவளுடைய கணவரும் தான். ஐஸ்வர்யாவுக்கு அந்தமானிலேயே ரகசிய திருமணம் நடந்த விஷயம் கேட்டு தமிழ் நிலை குலைந்து போகிறாள். ஐஸ்வர்யாவை தேடி அவளது கணவர் வீட்டுக்கே கிளம்புகிறார். அதே நேரத்தில் வீட்டில் ஈஸ்வரி யதார்த்தமாக பேசுவது போல் நடித்து சேதுவுக்கு ஐஸ்வர்யாவை 2ஆம் திருமணம் செய்து வைக்கலாம் என்று ராஜாங்கத்திடம் ஆசை காட்டுகிறாள். தாமரையின் திருமண வாழ்க்கையை சுட்டிக்காட்டி சாவித்திரி மற்றும் தாமரையை காயப்படுத்தும் ஈஸ்வரி ஐஸ்வர்யா படித்த பெண் என்பதால் சேதுவின் அரசியல் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பாள் என்று நயமாக பேசுகிறாள். ராஜாங்கமும் இதற்கு சம்மதித்து ஐஸ்வர்யாவிடம் கேட்க அவளும் ஆர்வத்துடன் சம்மதம் சொல்கிறாள். அப்பத்தா தடுத்தும் கேளாமல் ராஜாங்கம் சேதுவின் மறுமணத்திற்கு பச்சை கொடி காட்டுகிறார். ஈஸ்வரி உற்சாகமாக ஐஸ்வர்யாவின் தந்தையிடம் பேச முயலும்போது ஐஸ்வர்யாவின் கணவர் நீவின் தொடர்ந்து அவளுக்கு அழைக்கிறான். பதற்றத்தில் ஐஸ்வர்யா போனை எடுக்க தயங்க ஈஸ்வரியே அந்த அழைப்பை ஏற்று பேசுகிறார். மறுமுனையில் டார்லிங் என்று கூப்பிடும் குரலை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஈஸ்வரி விசாரிக்க தான் ஐஸ்வர்யாவின் கணவர் என்று நிவின் உண்மையை உடைக்கிறான். வேறு வழியின்றி ஐஸ்வர்யா தனக்கு அந்தமானிலேயே ரகசியமாக பதிவு திருமணம் நடந்ததையும் அவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஊருக்கு வந்த இடத்தில் சேது மீது விருப்பம் வந்ததால் உண்மையை மறைத்ததையும் அழுது கொண்டே ஒப்புக்கொள்கிறாள். ஆத்திரமடைந்த ஈஸ்வரி அவளை அடிக்க அப்போது நிவின்தான் வீட்டின் அருகிலேயே வந்துவிட்டதாக கூற ஐஸ்வர்யா பெரும் அதிர்ச்சியில் உரைகிறாள். நிவின் வீட்டு வாசலில் வந்துவிட்டான் என்ற செய்தி கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு கை கால் ஓடவில்லை. ஆண்டி, நிவின் இங்க வந்தா எல்லா உண்மையும் ஊருக்கே தெரிஞ்சிரும், தயவு செஞ்சு அவனை தடுத்து நிறுத்துங்க என்று ஈஸ்வரியின் காலில் விழுந்து கெஞ்சுகிறாள். ஈஸ்வரி ஆத்திரத்தில் இருந்தாலும் தன் அண்ணன் குடும்பமானம் போய்விடுமே என்ற பயத்தில் ஐஸ்வர்யாவை அறைக்குள் தள்ளிப் போட்டுகிறாள். வெளியே ராஜாங்கமும் அப்பத்தாவும் நிவின் காரை நிறுத்துவதை பார்த்துவிட்டு, யாரோ புதுசா இருக்காங்க, யாருன்னு போய் பார்ப்பா என்று சேதுவிடம் சொல்கிறார்கள். சேது வாசலுக்கு வர நிவின் கையில் ஐஸ்வர்யாவின் புகைப்படத்தோடு நிற்கிறான். சார், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இங்கதான் இருக்காளா? இவ என் வைஃப் ஐஸ்வர்யா என்று நிவின் கேட்க சேதுவின் தலை சுற்றுகிறது. சரியாக அந்த நேரத்தில் தமிழ் செல்வியும் பதற்றத்துடன் அங்கு வந்து சேருகிறாள். தமிழ் செல்விக்கு உண்மை ஏற்கனவே தெரியும் என்பதால் அவள் நிலைமையை சமாளிக்க முயல்கிறாள். ஆனால் நிவின் சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்க வேறு வழியின்றி ஈஸ்வரி வெளியே வருகிறாள். நிவினை பார்த்ததும் ஈஸ்வரி ஒன்றுமே தெரியாதது போல், யார தம்பி தேடுறீங்க என்று கேட்க நிவின் தன் திருமணப் பதிவுச் சான்றிதழை எடுத்துக் காட்டுகிறான். இதை பார்த்த ராஜாங்கம் அதிர்ச்சியில் உறைய ஒட்டுமொத்த குடும்பமும் ஐஸ்வர்யாவின் துரோகத்தை எண்ணி நிலைகுலைகிறது. சேதுவுக்கு ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து வைக்கத் துடித்த ஈஸ்வரி இப்பொழுது பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நிற்கிறாள். ஐஸ்வர்யாவின் ரகசிய திருமண விவகாரம் ஊர் முழுக்க பரவத் தொடங்க இதுவரை தமிழ்ச்செல்வியை குற்றவாளியாக பார்த்த ராஜாங்கத்தின் பார்வை மாறத் தொடங்குகிறது. நிவின் விடாப்பிடியாக ஐஸ்வர்யாவை தன்னோடு அழைத்துச் செல்லப் போவதாக கூற அந்த வீட்டில் பெரும் கலவரம் வெடிக்கிறது. நிவின் காட்டிய திருமணச் சான்றிதழை பார்த்த ராஜாங்கம் கோபத்தில் கொதித்துப் போய் ஐஸ்வர்யாவை வெளியே அழைக்கிறார். அறைக்குள் பதுங்கியிருந்த ஐஸ்வர்யா நடுங்கியபடி வெளியே வர நிவின் ஓடிச் சென்று அவளது கையை பிடிக்கிறான். ஏன் சொல்லாம வந்த ஐஷு, உன்னை தேடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று அவன் உரிமையோடு கேட்க குடும்பமே அவமானத்தில் கூனி குறுகி நிற்கிறது. ஈஸ்வரி நிலைமை புரியாமல், மாமா, இது ஏதோ தப்பு நடக்குது, இவன் சொல்றத நம்பாதீங்க என்று சமாளிக்க பார்க்கிறாள். ஆனால் ராஜாங்கம், இன்னும் என்னத்தை மறைக்க பார்க்கிற ஈஸ்வரி, சாட்சியே கண்ணு முன்னாடி நிக்குதே என்று அவளை சத்தம் போடுகிறார். சேதுவோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறான். தனக்கு 2ஆம் திருமணம் செய்ய துடித்தவர்களின் முகம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை அவன் மௌனமாக ரசிக்கிறான். அப்போது அங்கு வந்த தமிழ் செல்வி, அவர் சொல்றது உண்மைதான் மாமா, நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போதே அவர் என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு, அப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க ஐஸ்வர்யாவுக்கு சேது மாமாவை கட்டி வைக்க பேசுறீங்க, அதை தடுத்து நிறுத்தத்தான் நான் ஓடி வந்தேன் என்று உண்மையை உடைக்கிறாள். இதைக் கேட்டதும் அப்பத்தா, பார்த்தியா ராசாங்கம், யாரு படிச்சவ யாரு பண்புள்ளவன்னு இப்பதான் தெரியுது. நீ ஒதுக்கி வச்ச உன் மருமகதான் இன்னைக்கு உன் குடும்பமானத்தை காப்பாத்த ஓடி வந்திருக்கா என்று சாடுகிறார். தவறு வெளியே தெரிந்த பயத்தில் ஐஸ்வர்யா, இல்ல மாமா, இவன் கூட என்னால வாழ முடியாது, என்னை காப்பாத்துங்க என்று சேதுவின் காலை பிடிக்கப் போகிறாள். ஆனால் சேது சட்டென்று பின்வாங்கி, உன் புருஷன் இங்க இருக்கும்போது நீ என் காலை பிடிக்கிறது தப்பு ஐஸ்வர்யா, முதல்ல உன் வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை தீர்த்துக்கோ என்று கராராகச் சொல்லிவிடுகிறான்.
நிவின் விடாப்பிடியாக ஐஸ்வர்யாவை தன்னோட அந்தமானுக்கு வருமாறு வற்புறுத்த ராஜாங்கம் வேறு வழியின்றி பெரியவங்க முன்னாடி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம், அதுவரைக்கும் இவர் இங்கேயே தங்கியிருக்கட்டும் என்று நிவினுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆனால் இந்த விவகாரம் ஈஸ்வரியின் அண்ணனுக்குத் தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற பயத்தில் ஈஸ்வரி ஊசலாடுகிறாள். அதே சமயம் தமிழ் செல்வியின் நேர்மையை உணர்ந்த ராஜாங்கத்தின் மனதில் அவள் மீதான கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்குகிறது. ராஜாங்கம் நிவினை உள்ளே வரச் சொன்னதும் ஈஸ்வரிக்கு இதயம் நின்றே விட்டது. தன் அண்ணன் மகள் மூலம் இந்த வீட்டிற்குள் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்த நினைத்த அவளது திட்டம் இப்போது அவளுக்கே வினையாக முடிந்தது. நிவின் சற்றும் தயங்காமல் ஐஸ்வர்யாவின் அருகில் சென்று அமர ஐஸ்வர்யா அருவருப்போடும் பயத்தோடும் தள்ளி நிற்கிறாள். நிவின் பேசத் தொடங்குகிறான். ஐஷு, நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் இடையில சின்ன சண்டைதான். அதுக்காக இப்படி ஒரு பெரிய குடும்பத்துக்கிட்ட உண்மையை மறைச்சு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நிவின் இப்படி கோபமாகவும் ஆதங்கமாகவும் பேச பேச ராஜாங்கத்தின் முகம் சிவக்கிறது. ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்து, என்ன ஈஸ்வரி, உங்க அண்ணன் பொண்ணு லட்சணம் இதுதானா? இவள போய் படிச்சவ, நாகரீகம் தெரிஞ்சவனு என் மகனுக்கு கட்டி வைக்க துடிச்சியே. நல்லவேளை இன்னைக்கு தமிழ் வந்து உண்மையச் சொன்னா, இல்லன்னா எங்க குடும்பமே ஒரு பாவத்துக்கு ஆளாகி இருக்குமே என்று இடி என முழங்குகிறார். ஈஸ்வரி வாய் அடைத்துப் போய் நிற்க சாவித்திரியும் தாமரையும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். தாமரை மெதுவாக தமிழின் அருகில் சென்று அவளது கையை பிடித்துக் கொள்கிறாள். அண்ணி, நீங்க மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா அண்ணன் வாழ்க்கை என்னவாகி இருக்கும்னே தெரியல் என்று நெகிழ்ச்சியோடு கூறுகிறாள். அப்போது ஐஸ்வர்யா திடீரென கத்தத் தொடங்குகிறாள். ஆமாம், நான் கல்யாணத்தை மறைச்சது தப்புதான். ஆனா இந்த நெவின் கூட என்னால வாழ முடியாது. இவன் ஒரு சந்தேகப் பேய். அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கத்தான் நான் இங்க வந்தேன். சேது மாமாவை பார்த்ததும் எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்னு தோணுச்சு. அதுல என்ன தப்பு என்று திமிராக கேட்கிறாள். நிவின் சிரித்துக்கொண்டே, சந்தேகமா இல்ல உன் மேலிருந்த அக்கறையா? சரி, அதை விடு. நீ வராததால உங்க அப்பாவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் இப்போ கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காரு என்று அணுகுண்டை போடுகிறான். ஐஸ்வர்யாவின் தந்தை ஈஸ்வரியின் அண்ணன் இங்கே வந்தால் மொத்த உண்மையும் அம்பலமாகிவிடும் என்று ஈஸ்வரி பயப்படுகிறாள். ஒருபுறம் தன் அண்ணன், மறுபுறம் தான் வாழும் இந்த குடும்பத்தின் கோபம். எதைச் சமாளிப்பது என்று தெரியாமல் ஈஸ்வரி தவிக்கிறாள். அதே நேரத்தில் சேது அமைதியாக தமிழின் பக்கம் திரும்புகிறான். இதுவரை அவளை வெறுத்து ஒதுக்கியவன் இப்போது அவளது செய்கையினால் ஏற்பட்ட மாற்றத்தை மறைக்க முடியாமல் பார்க்கிறான். தமிழ் செல்வி எதைப் பற்றியும் யோசிக்காமல் ஒரு குடும்பம் சிதறிவிடக் கூடாது என்ற அக்கறையோடு அங்கேயே நிற்கிறாள். ஐஸ்வர்யாவின் தந்தை வந்த பிறகு இந்த நாடகம் எந்த மாதிரியான திருப்பத்தை சந்திக்கப் போகிறது? சேதுவும் தமிழும் மீண்டும் இணைய இந்த சம்பவம் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குமா? வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.